ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா லவ்வருடைய வாட்ஸ்அப்பை உங்களுடைய மொபைலில் நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும். அதுக்கு நம்ம எந்த ஒரு ஓடிபியும் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, கியூஆர் கோடும் வந்து ஸ்கேன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு அவங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் வச்சு நம்மளால் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பை நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதில் அவங்க யாருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, என்ன மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ்ன்ட்டு அந்த மாதிரி என்ன அனுப்பிச்சிருந்தாலுமே சரி, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் லைவாகவே தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மொபைல்ல இருந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் யாருக்கு வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அனுப்பின மெசேஜ் அவங்க அனுப்பின மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் உங்களுடைய மொபைல்லேருந்தே நீங்கள் பண்ண முடியும். இதே ட்ரிக்கை உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மொபைல்லையும் வந்து பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்கள் லவ்வருடைய வாட்ஸ்அப்பை எப்படி உங்களுடைய மொபைலில் பார்க்குறது அப்படிங்கிறத நான் லைவாக செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற மொபைலில் க்ரோம் ப்ரௌசரோ இல்லை நார்மல் ப்ரௌசர் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வாட்ஸ்அப் வெப்புன்ட்டு சர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வெப்புன்னு சர்ச் பண்ண உடனே நீங்கள் கியூஆர் கோடை வச்சு தான் லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதுலேயே இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் வெப்புன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒன்று வரும், வாட்ஸ்அப் வெப்புன்னு. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்கும். அதுக்கு கீழே லாகின் வித் ஃபோன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது உங்களோடது கிடையாது, நீங்கள் யாருடைய வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ கீழே இருக்கிற பாக்ஸில் அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் ஷோ ஆகும். ஸோ இந்த கோடை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பை நம்மளுடைய மொபைலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லிங்க்டு டிவைசஸ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் ஏ டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் வித் ஃபோன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இப்போ நம்ம கையில் இருக்கு இல்லையா, அந்த மொபைலில் இருக்கிற கோடை கரெக்டாக வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறம் அப்படியே அவங்களுடைய வாட்ஸ்அப் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணாலுமே சரி, அது எல்லாமே உங்களுடைய மொபைலே நீங்கள் பார்த்துக்க முடியும். நான் அதையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என் பக்கத்தில் இருக்க மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன் பாருங்கள், ஹாய்னு. அனுப்பின உடனே பார்த்தீங்கன்னா என் மொபைல்லையும் வந்து ஷோ ஆகுது. அதே மாதிரி தான் இன்னொரு மெசேஜ் பண்ணுறேன், அதுவும் பாருங்கள் இந்த இடத்துல ஷோ ஆகுது. இன்னும் ஒரு மெசேஜ் கூட பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் ஷோ ஆகுதா. ஸோ இந்த மாதிரி அவங்க மொபைலில் யார்கிட்ட பேசினாலும் சரி, என்ன மெசேஜ் பண்ணாலும் சரி, ஃபோட்டோஸ் அனுப்பினாலும் சரி, அது எல்லாமே வந்து லைவாக என்னுடைய மொபைலில் பார்க்க முடியும். அதே மாதிரி என்னுடைய மொபைலில் இருந்தும் மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பும் உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 4th ஆப்ஷன் லிங்க்டு டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு இதுவும் வந்து ஷோ ஆகலைன்னா லிங்க் ஏ டிவைசஸ்ன்னு மட்டும் இருந்துச்சுன்னா சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாதிரி கூகுள் க்ரோம் இல்லைனா ஆண்ட்ராய்டு 19, 10 அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே லாக் அவுட்னு ரெட் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் லாக் அவுட்ன்றதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற வாட்ஸ்அப், அதாவது என் கையில் இருக்கிற மொபைலில் இருந்த வாட்ஸ்அப் வந்து ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பை உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த வாட்ஸ்அப்பை இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து சேஃபாகவும் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.